ரிஷபராசி. ரிஷபம் ஐ திங்க் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2025 ட்ரான்சிஷனில் வந்து எல்லாமே ஃபேவராக இருக்கிற ஒரு ராசி வந்து நம்பர் 1 இடத்த பிடிக்கிறது ரிஷபம். ஸோ எல்லாருடைய மைண்ட் செட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா 2025 ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் மந்த்து இது நமக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குமா? நாம் வந்து ஒரு 3 விஷயத்தில் சிம்பிளாக அந்த கால்குலேஷனை முடிக்கலாம். சுக்ரன் நல்லா இருக்காரா இல்லையா? பொசிஷனில் இருக்கார். சுக்ரன் சனியோட கன்ஜெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஃபேவரான இடத்துல இருக்கார். எந்த இடம்? 10th ஹவுஸ். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷனே வந்து சுக்ரன் சனி. சுக்ரன் வந்து உங்கள் ராசிநாதன், அதே நீங்கள் ரிஷப லக்னமாக தான் லக்னநாதன். சனி யோக கிரகம், ரெண்டுமே சேர்ந்தது மாதிரி இருக்கிறதே பெரிய ப்ளஸ். முழுமையான யோகத்தை தரக்கூடிய சனி பவர்ஃபுல்லாக ஆட்சி பலத்தோடு இருக்கார். 2வது ப்ளஸ். புதன் 4th ஆஃப் ஜான்வரியில் தனுசுக்கு போவார். அவர் எங்கே மறைஞ்சாலும் கவலை இல்லை, அவர் நேராக இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா புதன் மறைந்தாலும் தனலாபத்தை தரும். பார்வைக்கு ப்ளஸ். அடுத்து புதன் மறுபடியும் 24th ஜான்வரி ஷிஃப்ட் ஆகிடுவார். அதுவும் ப்ளஸ் தான். ஸோ இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த 2025 பிகினிங்கே உங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பெரிய ப்ளஸ்ஸு. இதை தவிர டோட்டலாக என்ன நடக்க போகுது, ஜனவரி மந்த்து என்னென்னலாம் பலன் இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபஷனல் லைஃபு. நான் வந்து அடையாளப்படுத்தவே இல்லை, என்னை யாரும் வந்து ஒரு பெரிய ஆளாக எடுத்துக்கல, எனக்கு யாரும் வந்து ஒரு ஆதரவாகவே இல்லை, எனக்கு யாரும் சான்ஸ் தரல, ஹோப் கொடுக்கல, பாசிட்டிவாக பேசலை, பாசிட்டிவாக ரெக்கமெண்ட் பண்ணல, அதெல்லாம் நடக்கிற நேரம் தான் இந்த Jan 2025. ஒரு கிரகம் மாறுதுன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் அட்வான்ஸாகவே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் இப்போ நெருங்கிடுச்சு 2025 ஜானில். ஸோ சுக்கரன் சனி இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துரும். அடுத்த விஷயம் என்ன நம்ம வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ். குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தேவையான பணத்தை கொடுப்பார். அவர் ஷிஃப்ட் ஆன பிறகு அளவுக்கு மீறின பணத்தை கொடுப்பார். ரெண்டுமே உங்களுக்கு பலன் தான். இப்போ ஜனவரி மாதம் என்ன ஸ்டேட்டஸ்? சுக்கரன் நல்லா இருக்கார், தேவையான பணம் இருக்குது, உங்களுக்கு என்ன இன்கம் வேணும், உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன நெசசரி நீட் இருக்குது, அதை ஃபில் பண்ணுற இடத்துல சுக்கரன் பொசிஷன் எடுத்துருவார். புதன் பணமும் கொடுப்பார், புகழும் கொடுப்பார், அறிவும் கொடுப்பார், திறமையும் கொடுப்பார், அனுபவத்தையும் தருவார். அந்த மாதிரி ஒரு புதன். அப்போ அது யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்கும்? ஒரு புது பிளான் ஒன்று போடுறீங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, அது 2025 இருக்குது. ஸோ லைனப் பண்ணிட்டீங்க, செயல்படுத்தணும், ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பர். புதன் அதுக்கெல்லாம் வந்து நல்ல அறிவான ஒரு நல்ல சிந்தனையான தெளிவான விஷயங்களை உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய். இந்த காம்பினேஷன் முதல்ல இந்த புதனை முடிச்சலாம். மாணவர்களுக்கு படிப்பு, வெளிநாடு யோகம், எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோனுக்கு இது சரியான டைம். பயணம், அந்த பயணத்தில் ஒரு சக்ஸஸ், அந்த முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்தில் ஒரு வெற்றி. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக அதை அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் ஃபேவரான டைமாக புதன். அடுத்தது வந்து திருமண விஷயங்கள். 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிரகங்கள்லாம் அந்த டிரான்சிஷன் நடக்க போகுது. ஸோ ஜனவரி மாதம் ஏற்பாடெல்லாம் செய்ய அருமையான மாதம். ஏற்பாடுகள், திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடு என்ன, வரன் யார், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை ஃபேமிலியில் சொல்லணும், அதை பேசி எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணும், அந்த ஏற்பாடுகளை செய்யலாம். சிறப்பாக இருக்குது.